வணக்கம். இன்னைக்கு நாம முருகப்பெருமானோட 6 திருமுகங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை பார்க்க போறோம். இது வெறும் கதையா இல்லாம ஒரு பழம்பெரும் கவிதை வழியா நாம செய்ய போற ஒரு அற்புதமான ஆன்மீக பயணம். வாங்க, இந்த தெய்வீக ரகசியங்களை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த முழு பயணத்துக்கும் வழிகாட்டியா இருக்க போறது இந்த அருமையான தமிழ் பாடல்லாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் முருகனோட ஒவ்வொரு முகத்தோட ரகசியத்தையும் நமக்காக திறக்க போற ஒரு திறவுகோல் மாதிரி. நாம முதல்ல ஆறுமுகன்னா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அவரோட கம்பீரம், ஞானம், கருணை, வீரம், காதல்னு ஒவ்வொரு அம்சமா பார்க்க போறோம். கடைசியா இந்த ஆறுமே எப்படி ஒன்னா இணையுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆறுமுகம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், அது எதை நமக்கு உணர்த்துதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முருகனுக்கு ஏன் ஆறுமுகம்? அது வெறும் ஒரு தோற்றம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அந்த 6 முகங்களும் அவரோட 6 விதமான குணங்களையும் 6 விதமான தெய்வீக ஆற்றலையும் குறிக்கிற சக்தி வாய்ந்த சின்னங்கள். அதைத்தான் நாம் இப்ப பார்க்க போறோம். இப்போ அந்த கவிதையோட முதல் 2 வரிகளுக்குள்ள போலாம். இது முருகனோட முதல் 2 முகங்களை நமக்கு அறிமுகப்படுத்துது. ஒன்னு அவரோட கம்பீரமான தோற்றத்தையும், இன்னொன்னு அவர் ஒரு மகா குரு அப்படிங்கறதையும் சொல்லுது. ஆஹா, இன்னொரு அழகான வரி. ஏறும் மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே. அந்த கம்பீரமான மயில் மேல முருகன் ஏறி சும்மா பவனி வரல, விளையாடிக்கிட்டே வர்றாராம். அந்த காட்சிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது ஒரு தெய்வீக விளையாட்டு. இதுல மயில்ங்கிறது என்ன தெரியுமா? நம்மளோட அடங்காத அகங்காரம், நம்மளோட ஆணவம். முருகன் அந்த மயில் மேல சவாரி செய்யறது அவர் அகங்காரத்தை அடக்கி ஆளக்கூடியவர்ங்கிறத காட்டுது. எவ்ளோ பெரிய சக்திய எவ்வளவு எளிதா ஒரு விளையாட்டு மாதிரி கையாள்றார் பாத்தீங்களா? இப்போ 2வது வரி. ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே. அதாவது தன்னோட தந்தை சிவனோடவே ஞானத்தை பத்தி பேசுற முகமா. அப்போ அவரோட ஞானம் எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கணும், அவருக்கே குருவா இருந்து உபதேசம் செஞ்ச முகம் அது. ஆக இந்த 2வது முகம் முருகன ஒரு தெய்வீக குருவா, ஞான பண்டிதனா நமக்கு காட்டுது. ஞானத்தை தேடி வர்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய முகம் இது. சரி, முருகனோட கம்பீரத்தையும் ஞானத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அவரோட கருணையையும் நீதியையும் காட்டக்கூடிய அடுத்த 2 முகங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடடா, என்ன ஒரு ஆறுதலான வரி! நம்மள மாதிரி பக்தர்கள் தங்களோட கஷ்டங்களை சொல்லி அழும்போது அவங்களோட வினைகளை தீர்க்கறதுக்காகவே ஒரு முகம் இருக்கான். அதுதான் இந்த 3வது முகம், ஒரு கருணை முகம். இந்த முகம் பக்தர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்டு நம்மளோட கர்ம வினைகளையும் தடைகளையும் நீக்கி நமக்கு அருளும் பாதுகாப்பும் கொடுக்கிற ஒரு இரட்சகரோட முகம் இது. அடுத்தது 4வது முகம். முருகனோட கையில இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த வேலை பத்தின முகம். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. ஒரு மலையையே பிளக்கக்கூடிய சக்தி கொண்ட அந்த வேலை ஏந்தி நின்ற முகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேலுங்கிறது வெறும் ஒரு ஆயுதம் கிடையாது. அது ஞான சக்தி. அதாவது ஞானத்தோட மொத்த வடிவம். அதோட கூர்மையான முனை இருக்கு இல்லையா, அது நம்ம அறியாமைங்கிற இருட்டை கிழிச்சு உண்மைய வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு சக்தி. இப்போ நம்ம பயணத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசி 2 முகங்கள். ஒன்னு ஒரு மாபெரும் போர் வீரன், இன்னொன்னு ஒரு தெய்வீக காதலன். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த வேறுபாட்டை பாருங்க. ஆனா ஒரு கேள்வி, தெய்வீகம் எப்படி தீமைய வெல்லுது? அது வெறும் சண்டையால மட்டும்தானா? இல்ல அதுக்கு பின்னாடி ஆழமான தத்துவம் ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு பதில் சொல்ற மாதிரிதான் இந்த 5வது முகம். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. தனக்கு எதிரா நின்ன சூரபத்மனை வதம் செஞ்ச அந்த வீரமுகம். தீமைய அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டின முகம். ஆனா உண்மையில இந்த போர் யாருக்கும் நடுல நடந்தது தெரியுமா? முருகனோட கையில இருந்த வேலுங்கிற ஞானத்துக்கும் சூரன்கிற அறியாமைக்கும் நடுல நடந்த போர். ஒளிக்கும் இருளுக்கும் நடந்த போர். இதுல ஜெயிக்கிறது எப்போதுமே ஞானம்தான். இவ்ளோ வீரமா இருந்த அதே முருகன்தான் இப்போ 6வது முகத்துல எப்படி வராரு பாருங்க. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. அன்பின் கடவுளா, ஒரு காதலனா வராரு. இந்த வள்ளி முருகன் திருமணங்கிறது ஒரு அழகான உருவகம். வள்ளிங்கிறது நம்ம ஆன்மா மாதிரி, முருகன் இறைவன். நம்ம ஆன்மா இறைவனோட சேரத்துக்காக ஏங்குற அந்த தெய்வீக காதல் தான் இந்த 6வது முகம். இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த 6 முகங்களையும் ஒன்னா இணைச்சு அதோட முழுமையான தத்துவத்தை, அதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்க போற நேரம்.
யோசிச்சு பாருங்க, 6 முகங்கள், 6 குணங்கள். ஆனா இந்த 6மே ஒரே இறைவனோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். தோற்றங்கள் பலவா இருந்தாலும் அந்த தெய்வீக உண்மைங்கிறது ஒண்ணுதான். கடைசியா அந்த கவிஞர் எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த 6 முகங்களோட பொருளாலே இருக்கிற நீ எங்களுக்கு அருள் புரியணும்னு மனம் உருகி வேண்டிக்கிறார். இந்த பயணத்தை நாம இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரே கடவுளுக்குள்ள இத்தனை குணங்கள், வீரன், காதலன், குரு, ரட்சகன் இருக்கும்போது நமக்குள்ளேயும் இதே மாதிரி எத்தனையோ தெய்வீக குணங்கள் தூங்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அதை எப்படி நாம எழுப்புறது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.